இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் வாசிக்காத உரை, சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை, அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலமாக மீதி உள்ளது. எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அப்பொழுதே சொன்னோம், இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் நேற்று தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோடு நிறைய அறிவிப்புகள் நேற்றைய தினம் எல்லாம் சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை இன்றைய தினம். அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசி விலை 2021ஆம் ஆண்டு 35 ரூபாயிலிருந்து 45 வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன. இன்றைய தினம் 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது. எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது, பூண்டு விலை 400% உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். அதற்கு முதலமைச்சரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதோட அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்கே வழியில் நிற்கிது. சென்னையில் ஒரு பெண்மணி
சீட்டில் அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்போர்ட் கழுந்துக்கிடுது, அப்படியே நடந்து ஓடுறாங்க. அப்பேற்பட்ட பேருந்து ஸ்டாலின் பேருந்து தான். அருமையான பெயர் வச்சுக்கிட்டார். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்லை, பேட்டரி இல்லை, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்து தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை. அதையும் நான் தெரிவித்தேன். 1,00,000 தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் உள்ள பணப்பலன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் அறிவித்தாங்க. அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்தாங்க. இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை. அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே அடிக்கடி சொல்கிறது 1000 ரூபா கொடுத்துட்டேன் உரிமைத்தொகை, 1000 ரூபா கொடுத்துட்டு உரிமைத்தொகை. மகளிரெல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்கிறாங்கண்ணே. அறிவிப்பில் என்ன? அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு. வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடித்து பிங்க் கலர் அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இதுதான் திமுக அரசுடைய சாதனை.